அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, குரூப் 1 ரிவிஷன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து ரிவிஷன் கிளாஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த 4 டாபிக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதுல அந்த 4 டாபிக்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் டூ 6 கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஐஎன்எம்ல வந்துரும். ஸோ மொத்தமே அவ்வளோதான் கேட்பாங்க. ஸோ ஐஎன்எம் பொறுத்தளவு 7 டூ 6 டூ 7 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுல நம்ம பார்க்க போற இந்த டாபிக்ல இருந்து 5 கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். ஸோ அதனால ஐஎன்எம் ரிவிஷன் பண்றவங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஐஎன்எம் பொறுத்தளவு போதும். முக்கியமான ஒரு டாபிக் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் ஐஎன்எம்ல. ஸோ அதனால இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஃபவுண்டர். அமைப்புகள் அதை வருஷம் வருஷம் என்ன கொஸ்டின் பேப்பர் எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த அமைப்புகள் பத்தி கண்டிப்பா, நிறுவனங்களை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அதனால அது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆத்மீய சபா. ஆத்மீய சபா நிறுவனது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். சரி, அதே மாதிரி பிரம்ம சமாஜ் வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அதே மாதிரி தர்மசபா ரொம்ப முக்கியமானது. தர்மசபா பார்த்தீங்கன்னா ராதா கந்ததேவ். சரியா? அடுத்து தத்துவ போதினி சபா ரொம்ப முக்கியமானது. தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள். ஸோ அதுக்கடுத்து பிரம்ம சமாஜா இந்தியா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. கேசப் சந்திரசன் அவர்கள். சரியா? அப்ப ஆத்மீய சபா ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய், ரெண்டுமே ராஜாராம் மோகன் ராய். அடுத்த தர்ம சபா ராதா கந்ததேவ், இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து தத்துவபோதினி சபா தேவேந்திரநாத் தாகூர். பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா ரொம்ப முக்கியமானது. கேசப் சந்திரசன். சரி, அடுத்து பிரார்த்தனா சமாஜ் பாத்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டரங். அடுத்து ஆரிய சமாஜ் அல்லது சுத்தி மூவ்மெண்ட். ஸோ சுத்தி மூவ்மெண்ட்ன்றது ஹிந்துஸ் வந்து மறுபடியும் கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்ணவங்கள ஹிந்துவா வந்து கன்வெர்ட் பண்றது அந்த சுதி மூவ்மெண்ட். ஸோ இது இந்த மூவ்மெண்ட்டுக்கு யார் தொடர்புடையது பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. ஸோ அப்ப தயானந்த சரஸ்வதி வந்து ரெண்டு, ஒன்னு ஆரிய சமாஜ் ஃபவுண்ட் பண்ணதும் தயானந்த சரஸ்வதி தான், இன்னொன்னு சுத்தி மூவ்மெண்ட் ஃபவுண்ட் பண்ணவரும் தயானந்த சரஸ்வதி தான். அடுத்து தியோசிபிக்கல் சொசைட்டி ரொம்ப முக்கியமானது. ஸோ தியோசிபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா, மெயினான ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க் யூஎஸ்ஏல இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸுக்கு மாத்திருப்பாங்க. மெட்ராஸ் அடையாருக்கு வந்து மாத்திருப்பாங்க. யாருன்னா அனிபெசன்ட். ஸோ சரியா, அனிபெசன்ட். அப்ப தியோசபிக்கல் சொசைட்டி ஓட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மேடம் ஹெச்பி பலவஸ்கி, கொலோனல் எச்எஸ் ஆல்காட். இப்போ தியோசபிக்கல் சொசைட்டி ஃபவுண்டர்ஸ் கொடுத்து இதுல 3 பேர் கூட அனிபெசன்ட் கொடுத்து அது வந்து தப்பு. சரி, அனிபெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டியை எச்எஸ் ஆல்காட் இறந்த பிறகு சென்னையில வந்து மாத்திருப்பாங்க. சரி, அடையாருக்கு ஹெட் குவார்டர்ஸ் வந்து மாத்திருப்பாங்க. அதனால அனிபெசன்ட்டோட பங்களிப்பு தான் தியோசபிக்கல் சொசைட்டி இருக்குமே தவிர, தியோசபிக்கல் சொசைட்டி ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு கேட்டா யாருன்னா மேடம் ஹெச்பி பலவஸ்கியும் கொலோனல் எச்எஸ் ஆல்காட் அவர்கள். 2 பேர் தான் தியோசபிக்கல் சொசைட்டியோட ஃபவுண்டர்ஸ். அடுத்தது டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜிஜி அகர்கர். சரி, ஜிஜி அகர்கர் தான் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா முகமதன் எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் அலிகாவ் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து சையத் அகமது கான். ஸோ இவர் வந்து ஒரு முஸ்லீம் முஸ்லீம் சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்மர். ஸோ அவங்க முஸ்லீம்காண்டி போராடுவார் இவர். ஸோ அவருக்கு சம்மந்தப்பட்டது ரெண்டு, ஒன்று முகமதன் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் ஒன்று, இன்னொன்று அலிகாவ் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமான மூவ்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா முகமதன் லிட்டரரி சொசைட்டி. ஸோ இதுனா உங்களுக்கு அடிக்கடி எக்ஸாம்பிள் வந்து எந்த புக்லயுமே இல்ல. ஸோ இதுனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு. சரியா? ஸோ அதனால இந்த சொசைட்டினா இந்த ஆர்கனைசேஷன் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா புக்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் வந்துடும், இல்லாட்டி புக்ல இருந்து வெளியே ஒண்ணு வந்துடும். சரி, ஆர்கனைசேஷன் புக்ல இருக்கிற ஆர்கனைசேஷன், புக்ல இருந்து வெளியே உள்ள ஆர்கனைசேஷன் கண்டிப்பா ரெண்டுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ அதனால நம்ம எல்லாமே கம்பைல் பண்ணி இதுல கொடுத்துரும். ஸோ அதனால இதை படிச்சாலே உங்களுக்கு போதுமானது. இந்த பிடிஎஃப் வேணும்னா சொல்லுங்க கமெண்ட்ல. ஸோ நம்ம வந்து டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணி, டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிகிராம்ல ஷேர் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முகமதன் லிட்டரரி சொசைட்டி வந்து அப்துல் லத்தீப் அவர்கள். சரி, ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து எம்ஜி ரனாடே. ஸோ பூனா சர்வாஜினி சபாவும் எம்ஜி ரனாடே தான். ஸோ அதை பார்க்கலாம். அடுத்து தேவ சமாஜ் சிவநாராயணி கோத்ரி. சரி, அந்த தேவ சமாஜ் இதுவும் தர்ம சபா முன்னாடி பார்த்தோம்னா தர்ம சபா வந்து பாத்தீங்கன்னா ராதா கந்ததேவ். ராதா கந்ததேவ் தர்ம சபா வந்து ராதா கந்ததேவ். தேவ சமாஜ் வந்து சிவநாராயணி அக்ரிகோத்ரி. ஸோ இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் அடிக்கடி வந்து கேட்பாங்க. ராமகிருஷ்ணா மிஷன் பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். ஸோ இந்த வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சன் கொடுப்பாங்க. ஸோ தப்பு. ராமகிருஷ்ணா மிஷன் ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு சுவாமி விவேகானந்தர். சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி யாருன்னு கோபாலகிருஷ்ண கோகலே. ரொம்ப முக்கியமானது. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே பத்தி நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து தலைவர்களை பத்தி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணி அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியோட குரு. சரி, காந்தியோட குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான். அதே மாதிரி சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டியும் ஃபோன் பண்ணது கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து பூனா சேவா சதான்.
ஸோ பூனா சேவா சதான் பார்த்தீங்கன்னா பண்டித ராமாபாய் ரொம்ப முக்கியமானது. சரி, பூனா சேவா சதா பண்டித ராமாபாய் அவர்கள். அடுத்து சோசியல் சர்வீஸ் லீக் என்எம் ஜோஷி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சோசியல் சர்வீஸ் லீக் வந்து என்எம் ஜோஷி. ஸோ இது செப்பரேட்டா கேட்க மாட்டாங்க. சோசியல் சர்வீஸ் லீக் ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு கேட்க மாட்டாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்கனைசேஷன் ஒன்று 3 கேட்பாங்க, தெரியாத ஆர்கனைசேஷன் ஒன்று. இது வந்து புக்குக்கு வெளியே இருந்து கேட்பாங்க. சோசியல் சர்வீஸ் லீக் மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டா நீங்க வந்து எழுத தெரியணும். ஸோ ஏன்னா மேட்ச் தி ஃபாலோயிங்ல இந்த சோசியல் சர்வீஸ் லீக் என்எம் ஜோஷி. ஸோ இது ரெண்டும் ஒரே ஒன்று மேட்ச் பண்ணா போதும். எங்கேயும் ஆன்சர் பார்க்க தேவையில்ல. ஒரு ஆப்ஷன்ல தான் இந்த ஒரு இது இருக்கும். டக்குன்னு டிக் பண்ணிட்டு வந்துடலாம். மிச்சம் 3க்கும் நீங்க மேட்ச் பண்ண தேவையில்ல. சரி, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ சோசியல் சர்வீஸ் லீக் யாருன்னா என்எம் ஜோஷி அவர்கள். அடுத்து இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன் கேசப் சந்திரசன். இப்போ கேசப் சந்திரசன் ரெண்டு பார்த்தோம். ஒன்று இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன், இன்னொன்று பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. கேசப் சந்திரசன் வந்து ஒரு முக்கியமான நபர். ஸோ இவரை பத்தி நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து சத்ய சோதக் சமாஜ் வந்து ஜோதிபா பூலே. ஸோ இது வந்து ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட். சரியா, ஜாதிக்கு எதிராக போராட்ட ஒரு மூவ்மெண்ட் தான் சத்ய சோதக் சமாஜ் ஜோதிபா பூலே. சரியா, ஸோ இவங்களோட ஒய்ஃப் தான் சாவித்திரிபா பூலே. ஸோ ஃபர்ஸ்ட் உமன் ஸ்கூலை வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ சத்ய சோதக் சமாஜ் வந்து ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட் ஜோதிபா பூலே. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஈபிஆர் பெரியார் வந்து வந்தாரோ, ஸோ அதே மாதிரி இங்க வந்து மகாராஷ்டிரால வந்து சத்ய சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிபா பூலே அவர்கள் ஸ்டார்ட். அடுத்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் ரொம்ப முக்கியமானது. ஸோ நாராயணகுரு அவர் கேரளாவை சேர்ந்த நாராயணகுரு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சரியா, அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி சிஎன் முதலியார், டிஎம் நாயர், பி தியாகராய செட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து சிஎம் முதலியார், டிஎம் நாயர், பி தியாகராய செட்டி 3 பேர் சேர்ந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து 1944 தான் 1944 காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காங்கிரஸ்ல சேலம் சேலம் கான்ஃபரன்ஸ் 1944 சேலம் கான்ஃபரன்ஸ்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி திராவிட கழகமா மாறி திராவிட கழகமா மாறி இருக்கும். அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஃபவுண்ட் பண்ணவங்க பாத்தீங்கன்னா 1917 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு தென்னிந்திய நலக்கூட்டமைப்பு சங்கம். ஸோ இது வந்து 1914 வந்து நிறுவுவாங்க. ஸோ அது பின்னால் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் ஜஸ்டிஸ்ன்ற நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சதுனால அந்த பார்ட்டிக்கு பேர் ஜஸ்டிஸ் பார்ட்டினா 1917 வந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க. ஃபவுண்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா சிஎன் முதலியார், சி நடேச முதலியார்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி டிஎம் நாயர், பி தியாகராய செட்டி. ஸோ 3 பேர் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபவுண்டர். அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபவுண்டர்ஸ்ல பெரியார் வந்து அது வந்து ரொம்ப தப்பு. சரி, அது பெரியார் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை வளர்க்க தான் செஞ்சாரு தவிர அதை ஃபவுண்ட் பண்ணல. ஸோ ஃபவுண்ட் பண்ணவர் 3 தான் சிஎன் முதலியார், டிஎம் நாயர், பி தியாகராய செட்டி அவர்கள். சரியா, அடுத்து பஷ்கிரீத் இத்காரினி சபா. ஸோ இது வந்து பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாமே புக்ல இருக்கு. சரியா, அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 1925 இபிஆர் பெரியார் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து ஹரிஜன் சேவக் சங்கம் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஸோ ஹரிஜன் சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருப்பார் மகாத்மா காந்தி. அதே மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் பெரிய ஒரு சங்கம் ஹரிஜன் சேவக் சங்கம் மகாத்மா காந்தி வந்து ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி ரொம்ப முக்கியமானது, துவாரக்நாத் தாகூர் ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா, அது மாதிரி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ரொம்ப முக்கியமானது. 1852 கஸ்ரு லட்சுமி நரசிம்ம சொசைட்டி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் தாதாபாய் நவ்ரோஜி ரொம்ப முக்கியமான. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் ரெண்டுமே தாதாபாய் நவ்ரோஜி தான். ஸோ அடுத்து பூனா சர்வஜனிக் சபா எம்ஜி ரானாடே. ஸோ சரியா, இந்தியன் லீக் ரொம்ப முக்கியமானது, சிசிர் குமார் கோஸ். சிசிர் குமார் கோஸ் வந்து இந்தியன் லீக். இந்தியன் அசோசியேஷன் சுரேந்திரநாத் பானர்ஜி. சரியா, ஸோ இந்தியன் அசோசியேஷன். ஸோ 2 ஃபவுண்ட் பண்ணியிருப்பார் சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் பின்னாடி. ஃபர்ஸ்ட் வந்து நான் வச்சுக்கோங்க இந்தியன் அசோசியேஷன். அங்க சொல்றப்ப இந்த இந்தியன் அசோசியேஷன் நான் வச்சுக்கோங்க. சரியா, மெட்ராஸ் மகாஜன சபா 1884. ஸோ இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா இயர் வந்து ரொம்ப முக்கியம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 கஸ்ரு லட்சுமி நரசிம்ம செட்டி. மெட்ராஸ் மகாஜன சபா 1884 பி வெங்கையா நாயுடு, வீரராகவச்சாரி, அனந்தச்சார்லு, ஜி சுப்பிரமணிய ஐயர் 4 பேர். ஸோ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து 3 பேர், சிஎன் முதலியார், டிஎம் நாயர், தியாகராய செட்டி வந்து 3 பேரு. அதே மாதிரி மெட்ராஸ் மகாஜன சபா பி வெங்கையா நாயுடு, வீரராகவச்சாரி, ஆனந்தச்சார்லு, சுப்பிரமணிய ஐயர். இந்த பி வெங்கையா நாயுடு தான் மெட்ராஸ் மகாஜன சபாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். சரியா, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா பி வெங்கையா நாயுடு அவர்கள். சரியா, அடுத்து மெட்ராஸ் யுனைடெட் லீக் வந்து பாத்தீங்கன்னா சி நடேசனார். மெட்ராஸ் யுனைடெட் லீக் சி நடேசனார். இது இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் தான் பின்னால பாத்தீங்கன்னா மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் சொல்லிட்டு மாறும். ஸோ இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ப்ரீ கர்சர் சொல்லுவோம். அதாவது முன்னோடி அமைப்பு. ஜஸ்டிஸ் நீதி கட்சியோட முன்னோடி அமைப்பு மெட்ராஸ் யுனைடெட் லீக் சி நடேசனார் வந்து ஃபவுண்ட் பண்ணது. ஸோ அதனாலதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து சி நடேசனார் பார்த்தோம். ஸோ சி நடேச முதலியார், அது மாதிரி டிஎம் நாயர், பி தியாகராய செட்டி வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பார்த்தோம். சரியா, அடுத்து பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் ரொம்ப முக்கியமானது, ஃபெரோசா மேத்தா. பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சுரேந்திரநாத் பானர்ஜி சொன்னா. ஸோ அப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி 2 அசோசியேஷன், ஒன்னு இந்தியன் அசோசியேஷன், இன்னொன்னு இந்தியன் லிபரல் அசோசியேஷன் சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து மித்ரமேளா.
வி.டி. சவார்கர் அவர்கள். அடுத்து அபினவ் பாரத், வி.டி. சவார்கர். ரெண்டுமே வி.டி. சவார்கர் தான். ரொம்ப முக்கியமானது இது. மித்திரமேளா, அபினவ் பாரத் சொசைட்டி, வி.டி. சவார்கர். டெக்கான் அனுசீலன் சமிதி, கல்கத்தா அனுசீலன் சமிதி. அனுசீலன் சமிதின்னு எல்லாம் ஒரே காமன் தான். ஆனா டெக்கான்ல ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா புலின் பிகாரி தாஸ். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சமச்சீர் புக்ல வந்து இது இருக்கு, இது வரைக்கும் இது கேட்கல. ஸோ அதனால நல்லா படிச்சுக்கோங்க. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி வந்து புலின் பிகாரி தாஸ். கல்கத்தா அனுசீலன் சமிதி வந்து பாத்தீங்கன்னா ஜத்தீந்திரநாத் பானர்ஜி, பரீந்திர குமார் கோஸ். சரியா? तो जतीन्द्रनाथ बैनर्जी, बरींद्र कुमार घोष. सो ढाका अनुशीलन समिति पुलिन बिहारी दास, कलकत्ता अनुशीलन समिति जतीन्द्रनाथ बैनर्जी, बरीत कुमार घोष. சரி, பரீந்திர குமார் கோஸ். அவ்வளவுதான். பாரத மாதா சொசைட்டி நீலகண்ட பிரம்மச்சாரி. இந்த பாரத மாதா சொசைட்டி தான் வாஞ்சிநாதன் வந்து ட்ரைனிங் எடுத்து கலெக்டர் ஆஷ் வந்து சுட்டு கொண்டிருப்பாரு. ஸோ இவருக்கு துப்பாக்கி சுடுவதற்காக பயிற்சி கொடுத்தவர் தான் வி சுப்பிரமணிய ஐயர். வி சுப்பிரமணிய ஐயர். ஸோ இது வந்து நான் வச்சுக்கோங்க, வாஞ்சிநாதன். சரியா? ஸோ இந்த வாஞ்சிநாதன் சுட்டு கொண்ட வருஷம் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வாஞ்சிநாதன் எப்ப சுட்டு கொண்டாங்கன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எந்த ஊர்ல வந்து சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டாரு, டேட்டும் எந்த ஊருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் வந்து சச்சிந்திரநாத் சன்னியால் சொல்லுவோம். ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷனை ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷனா ஆர்கனைஸ் பண்ணவர் மாத்தினவர் தான் யாருன்னா பகத்சிங். அப்போ உங்களுக்கு கேட்பாங்க, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் ஃபவுண்ட் பண்ணது பகத்சிங்கா அப்படின்னா இல்ல. ஸோ ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் ஃபவுண்ட் பண்ணது சச்சின் சன்னியால். அதை பேர் மாத்தினதா பகத்சிங். சரி, ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் பேர் மாத்தினது பகத்சிங். இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. அது கதார் பார்ட்டி சான் பிரான்சிஸ்கோ. ஸோ யூஎஸ்ஏல இருக்கு சான் பிரான்சிஸ்கோல கதார் பார்ட்டி இருக்கு. ஸோ அதை ஃபவுண்ட் பண்ணது லாலா ஹர்தயால். ஆல் இந்தியா கிசான் சபா சஜானந்த சரஸ்வதி. இந்த ஆல் இந்தியா கிசான் சபாவும் இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி அடிக்கடி கேட்பாங்க. சரி, இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி வந்து சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஆல் இந்தியா கிசான் சபா வந்து பாத்தீங்கன்னா சஜானந்த சரஸ்வதி. அடுத்த பூதான் மூவ்மெண்ட் ஆச்சாரிய வினோபா பாவே. இந்த ஆச்சாரிய வினோபா பாவே தான் காந்தி ஆரம்பிச்ச இண்டிவிஜுவல் சத்தியாகிரக, தனிநபர் சத்தியாகிரக. ஜெயிலுக்கு போனா ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகியார்னா ஆச்சாரிய வினோபா பாவே. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேரு, ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் இந்த தனிநபர் சத்தியாகிரகத்துல அரெஸ்ட் ஆன முதல் ஆள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆன முதல் ஆள் பாத்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன் அவர்கள். சரி, டிஎஸ்எஸ் ராஜன். ஸோ ரொம்ப முக்கியம். அது தமிழ்நாட்டுல டிஎஸ்எஸ் ராஜன் ஃபர்ஸ்ட், இந்தியா லெவலில் ஆச்சாரிய வினோபா பாவே ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து நேரு. ஸோ இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் அரெஸ்ட் ஆன நபர்கள். ஸோ இண்டிவிஜுவல் தனிநபர் சத்தியாகிரகன்றது 1940 காந்தி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆன நபர் பாத்தீங்கன்னா ஆச்சாரிய வினோபா பாவே. அவர் ஆரம்பிச்ச மூவ்மெண்ட் தான் பூதான் மூவ்மெண்ட். சரியா? அடுத்து ஹென்ரி விவியன் டெர்சியோ யங் பெங்கால் மூவ்மெண்ட். ரொம்ப முக்கியம். ஸோ இளம் வங்காள இயக்கம் யங் பெங்கால் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹென்ரி விவியன் டெர்சியோ. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் சுபாஷ் சந்திர போஸ். அது ரெண்டு இருக்கு ஆக்சுவலா. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் ரெண்டு இருக்கு. என்னன்னா நான் சொல்றேன், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் பாத்தீங்கன்னா ஒன்னு சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க பாத்தீங்கன்னா 1928 நேரு ரிப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ நேரு ரிப்போர்ட்னு என்னது, மோத்திலால் நேரு வந்து ஃபார்ம் பண்ணதா நேரு ரிப்போர்ட். இந்த மோத்திலால் நேரு ஃபார்ம் பண்ண நேரு ரிப்போர்ட்டை பிடிக்காம ஒரு ஆர்கனைசேஷன் வெளியே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸும் மோத்திலால் நேரு பையன் ஜவஹர்லால் நேரும் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்ப இப்போ நேரு ரிப்போர்ட் அகேன்ஸ்டா ஆரம்பிச்சதுதான் இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், சுபாஷ் சந்திர போஸும் ஜவஹர்லால் நேரு. இன்னொரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் இருக்கு, அது ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ராஸ் பிகாரி போஸ். சரியா? அப்ப ரெண்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக்னு கொடுத்து ஒரு ஆப்ஷன்ல சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு கொடுத்தா கரெக்ட். இல்லாட்டி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் கொடுத்து ராஸ் பிகாரி போஸ் கொடுத்தாலும் கரெக்ட் தான். அப்ப இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு ஒரு ஆர்கனைசேஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் வந்து ராஸ் பிகாரி கோஸ். சரியா? ராஸ் பிகாரி கோஸ். அடுத்து பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஆடர். சரியா? பிரிட்டிஷ் இந்தியன் சொசைட்டி வந்து வில்லியம் ஆடர். அடுத்து பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் பாத்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனும் பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் தாதாபாய் நௌரோஜி. பிரிட்டிஷ் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு வில்லியம் ஆடம் வந்து வந்துடும். அடுத்து ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் வில்லியம் ஜோன்ஸ். ஸோ இந்த ரெண்டு தான் அடிக்கடி கேட்பாங்க. ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் வந்து வில்லியம் ஜோன்ஸ், பிரிட்டிஷ் இந்தியன் சொசைட்டி வந்து வில்லியம் ஆடம். தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மகாத்மா காந்தி. ரொம்ப முக்கியமானது. ஸோ தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. இந்த டான் சொசைட்டி சதீஷ் சந்திரா. இந்த டான் சொசைட்டி வந்து 10th சமச்சீர் புக்ல இருக்கும். ஸோ இந்த டான் சொசைட்டி ஆரம்பிச்சது எந்த வருஷம் சொல்லுங்க. சரி, ஆரம்பிச்சது எந்த வருஷம் சொல்லுங்க. ஸோ ஆரம்பிச்சவர் பாத்தீங்கன்னா சதீஷ் சந்திரா அவர்கள். அடுத்து ஹிந்து தர்ம பர்வதினி சபா மதன் மோகன் மால்வியா அவர்கள். ஸோ ஹிந்து தர்ம பர்வதினி சபா மதன் மோகன் மால்வியா அவர்கள். சரியா?
இது மதன் மோகன் மாளவியா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனி பெசன்ட் வந்து சென்ட்ரல் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்ட்ரல் ஹிந்து காலேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு மாத்துனது யாருன்னா, மதன் மோகன் மாளவியா தான். சரி, அனி பெசன்ட் ஆரம்பிச்ச சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியா மாத்துனது மதன் மோகன் மாளவியா தான். இந்த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டில தான் காந்தி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து குடுத்திருப்பாரு. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டில. சரி, இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட். அப்ப ஹிந்து தர்ம பிரபோதினி சபா வந்து மதன் மோகன் மாளவியா வந்து ஆரம்பிச்சிருக்காரு. சரியா? அடுத்து ரெவல்யூஷனரி கேசஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த கேசஸ் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துரும். ஸோ இருக்கிறதே ஒரு 5 கேசஸ் தான். ஸோ 5 கேசஸ் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துரும். ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அலிப்பூர் பாம் கேஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு கேஸ் வந்து அலிப்பூர் பாம் கேஸ். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி மூவ்மெண்ட். ஸோ 1906ல 5 to 6ல வந்து சுதேசி மூவ்மெண்ட் வந்து நடக்கும். அந்த சுதேசி மூவ்மெண்ட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் வந்து கொன்றுப்பான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்லஸ் கிங்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கொன்றுப்பாரு. ஸோ அவர வந்து கொல்றது தான் இந்த அலிப்பூர் பாம் கேஸ். சரியா? கடத்தி கொல்றது தான் இந்த அலிப்பூர் பாம் கேஸ். அப்ப அந்த அலிப்பூர் பாம் கேஸ்ல யாரு இது குற்றவாளிகளா சாட்டப்பட்டாங்க அப்படின்னா, குதிராம் போஸும், பிரஃபுல்லா ஜக்கி அவர்களும். குதிராம் போஸ், பிரஃபுல்லா ஜக்கி. அந்த கேஸ்ல இருந்து யாரு இவங்கள விடுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் எடுத்து நடத்தின யாருன்னா சி.ஆர். தாஸ். ஸோ சி. சித்ரந்தன் சித்ரரஞ்சன் தாஸ், சி.ஆர். தாஸ் சொல்லுவோம். ஸோ இவர் தான் அந்த ஸ்வராஜ் பார்ட்டியோட ஃபவுண்டர். சி.ஆர். தாஸ். மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ் சேர்த்து ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்ம் பண்ண சி.ஆர். தாஸ் தான் அலிப்பூர் பாம் கேஸ்ல இவங்க 2 பேரும் விடுதலை பண்றதுக்காண்டி போராடி இருப்பாரு. சரியா? இப்ப டாக்லஸ் கிங்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் வந்து கொல்றதுக்காண்டி அலிப்பூர் பாம் கேஸ் வந்து பாம் கேஸ்ல வந்து யாரு அரெஸ்ட் ஆகிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, குதிராம் போஸும், பிரஃபுல்லா சக்கி அவர்களும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கக்கோரி ட்ரெயின் டக்காட்டி கேஸ். ஸோ இது வந்து ஒரு ட்ரெயின் டக்காட்டி கேஸ். இதுல அரெஸ்ட் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராம் பிரசாத் பிஸ்மில், அசஃபகுல்லா. ஸோ இந்த எல்லா கேஸும் அடிக்கடி வந்து எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. சரியா? அப்ப அலிப்பூர் பாம் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குதிராம் போஸும், பிரஃபுல்லா சக்கி அவர்களும். அடுத்து கக்கோரி ட்ரெயின் டக்காட்டி கேஸ் பார்த்தீங்கன்னா, ராம் பிரசாத் பிஸ்மிலும், அசஃபகுல்லா கானும். சரி, அசஃபகுல்லா கான், ராம் பிரசாத் பிஸ்மில். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பாம் த்ரோயிங் கேஸ் ரொம்ப முக்கியமானது. ஏப்ரல் 8, 1929 டேட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சட்டசபையில வந்து பாம் வந்து யாரு எரிஞ்சிருப்பா பார்த்தீங்கன்னா, பகத்சிங்கும், பட்டுகேஸ்வர தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து பாம் வந்து எரிஞ்சிருப்பாங்க. அங்க அங்க சும்மா பயம் காமிக்கிறதுக்காண்டி தான் பாம் அடிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அது அப்ப லெஜிஸ்லேட்டிவ் பாம் த்ரோயிங் கேஸ் ஏப்ரல் 8, 1929 பகத்சிங்கும், பட்டுகேஸ்வர தட்டும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாண்டர்ஸ். ஸோ சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அ ஜாலியன்வாலாபாக் மஸ்கர்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கொண்டிருப்பாரு. ஸோ அது சாண்டர்ஸ். ஸோ அதுல பாத்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய் வந்து லத்தி சார்ஜ் வாங்கி இறந்திருப்பாரு. இந்த லாலா லஜ்பத் ராய லத்தி சார்ஜ் பண்ணது சாண்டர்ஸ். ஸோ அவரை பழி வாங்குறதுக்காண்டி அந்த ஆளை பழி வாங்குறதுக்காண்டி பகத்சிங், ராஜகுரு, சுகுதேவ் 3 பேர் சேர்ந்து இந்த செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் வந்து நடத்திருப்பாங்க. அப்ப அந்த செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்ல தான் இந்த பகத்சிங், ராஜகுரு, சுகுதேவுக்கு தூக்கு தண்டனை வந்து கிடைச்சிருக்கும். அப்ப உங்களுக்கு கேட்பாங்க, ஸோ டெத் சென்டென்ஸ் வந்து தூக்கு தண்டனை வந்து எந்த கேஸ்ல கிடைச்சிச்சு அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பாம் த்ரோயிங் கேஸ்ல இல்ல, செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்ல தான் பகத்சிங்குக்கு வந்து என்ன கிடைச்சு தூக்கு தண்டனை வந்து கிடைச்சு. பகத்சிங்கோட சேர்த்து ராஜகுரு, சுக்குதேவ் 3 பேருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சு. தூக்குல போட்ட நாள் பாத்தீங்கன்னா மார்ச் 23, 1931. சரி, அப்ப அந்த கேஸ் நடந்தது வந்து இந்த செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். அது சாண்டர்ஸ் கொன்னது 1928, தூக்குல போட்டது மார்ச் 23, 1931. சரியா? அப்ப அலிப்பூர் பாம் கேஸ் 1, கக்கோரி ட்ரெயின் டக்காட்டி கேஸ் வந்து ராம் பிரசாத் பிஸ்மிலும், அசஃபுல்லா கானும், லெஜிஸ்லேட்டிவ் பாம் த்ரோயிங் கேஸ் பகத்சிங்கும், பட்டுகேஸ்வர தட்டும், செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் இது வந்து மர்டர் ஆஃப் சாண்டர்ஸ் கேஸ்ன்னு சொல்றோம். ஸோ 2மே தரலாம் உங்களுக்கு. அலிப்பூர் பாம் கேஸ டாக்லஸ் கிங்ஸ்போர்ட் கேஸ்ன்னு தரலாம். இல்லாட்டி செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ சாண்டர்ஸ் மர்டர் கேஸ்ன்னு தரலாம். சரி, அதுல டெத் சென்டென்ஸ் பண்ணவங்க 3 பேர் பகத்சிங், ராஜகுரு, சுகுதேவ். அடுத்து சிட்டகாங் ஆர்மரி ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சார். சரியா? சூர்யா சார். அப்ப இந்த கேஸ் ஃபுல்லா நான் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துரும். அடுத்து நியூஸ் பேப்பர். சரியா? நியூஸ் பேப்பரும் கண்டிப்பா 2 கொஸ்டின் வந்துரும் நியூஸ் பேப்பர்ல. அந்த ஒண்ணு மேட்ச் தி ஃபாலோயிங்ல வரும். இல்லாட்டி ஒரு நியூஸ் பேப்பர் கேட்டு அதோட எடிட்டர் வந்து கேட்பாங்க. அதனால எல்லாமே பார்க்கலாம். சம்பத் கமோதி பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், மிராத்துல் அக்பர் பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். 2மே ராஜாராம் மோகன் ராய் தான். ராஸ்த் கோஃப்தார் தாதாபாய் நௌரோஜி, இந்தியன் மிரர் தேவேந்திரநாத் தாகூர் ரொம்ப முக்கியமானது. பெங்காலி பாத்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து அமிர்த் பச்சார் பத்திரிகா சிசிர் குமார் கோஸ் ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஹிந்து. ஹிந்து பாத்தீங்கன்னா ஜி. சுப்பிரமணிய ஐயர், கேசரி மராத்தா பாலகங்காதர திலகர், சுதேசமித்திரன் ஜி. சுப்பிரமணிய ஐயர், யுகந்தர் பரீந்திரகுமார் கோஸ், அரவிந்தோ கோஸ். அப்ப 2 பேருமே கரெக்ட் தான். அரவிந்தோ கோஸ் கொடுத்தாலும் கரெக்ட் தான், பரீந்திர குமார் கோஸ் கொடுத்தாலும் யுகந்தர் வந்து கரெக்ட் தான். ஆனா சமச்சீர் புக்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா
பரீந்திரகுமார் கோஷ் தான் இருக்கு. ஸோ சப்போஸ் அரவிந்த கோஷ் கொடுத்தா கரெக்ட் தான். சரியா? வந்தே மாதரம் வந்து மேடம் பிகாஜி காமா அரவிந்த கோஷ் 2 பேர் வருவாங்க. அப்ப யுகந்தருக்கு 2 பேர் வருவாங்க. வந்தே மாதரத்துக்கு 2 பேர் வருவாங்க. வந்தே மாதரம் நியூஸ் பேப்பர் எடிட்டர் யாருன்னு கேட்டா உங்களுக்கு இவங்களும் வருவாங்க. சரி, மேடம் பிகாஜி காமா வருவாங்க, அரவிந்த கோஷ் வருவாங்க. அதே மாதிரி யுகந்தர்ல பரீந்திரகுமார் கோஷ் வருவாங்க, அரவிந்த கோஷ் வருவாங்க. சமச்சீர் புக்ல இருக்கிற பரீந்திரகுமார் கோஷ். அல்ஹிலால் அல்பலாக் ரொம்ப முக்கியமானது, அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அடுத்து பாம்பே குரோனிக்கல் ஃபெரோசா மேத்தா அவர்கள். சரியா? ஃபெரோசா மேத்தா. காமன்வெல்த் பாத்தீங்கன்னா நியூ இந்தியா, காமன்வெல்த் நியூ இந்தியாவும் அனிபெசன்ட் அவர். சரியா? அடுத்து இண்டிபெண்டன்ட் வந்து மோத்திலால் நேரு. இண்டிபெண்டன்ட் மோத்திலால் நேரு. ஸோ மகாத்மா காந்தி 4 ரொம்ப முக்கியமானது. யங் இந்தியா, ஹரிஜன், இந்தியன் ஒப்பீனியன், நவஜீவன். யங் இந்தியா, ஹரிஜன், இந்தியன் ஒப்பீனியன், நவஜீவன். நேஷனல் ஹெரால்டு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இண்டிபெண்டன்ட்ன்றது ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோத்திலால் நேரு ஃபவுண்ட் பண்ணது. நேஷனல் ஹெரால்டுன்றது ஜவஹர்லால் நேரு. அடுத்து தேசபக்தர் நவசக்தி. ஸோ திருவி கல்யாண சுந்தரம். தேசபக்தர் நவசக்தி 2 நியூஸ் பேப்பர். சரியா? தேசபக்தன் நவசக்தி. அடுத்து திராவிடன் வந்து சி.என். அண்ணாதுரை. திராவிடன். சரி, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பெரியார். ஸோ பெரியார் வந்து 5 நியூஸ் பேப்பர் இருக்கும். ஸோ ஒன்னு குடியரசு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது குடியரசு. இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட அபிஷியல் நியூஸ் பேப்பர். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எதுனா குடியரசு. 1925 ஆரம்பிச்சிருப்பாரு. ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. அப்ப 1925 டு 35 வரைக்கும் இருக்கும். 1925 குடியரசு, 1928 ரிவோல்ட், 1933 புரட்சி, 1934 பகுத்தறிவு, 1935 விடுதலை. சரி, இந்த இது வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. கடைசியா விடுதலை, குடியரசு. சரியா? அடுத்து ஃபார்வர்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்டு நியூஸ் பேப்பர் சி.ஆர். தாஸ். ஸோ இதனால சுபாஷ் சந்திர போஸ் பாத்தீங்கன்னா சி.ஆர். தாஸ் தான் குரு. சுபாஷ் சந்திர போஸ்க்கு யார் குரு? சி.ஆர். தாஸ். சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பிச்சதுதான் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி. ஸோ ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி. ஸோ ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி எதுல ஆரம்பிச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா சி.ஆர். தாஸ் ஆரம்பிச்ச நியூஸ் பேப்பர் பேரை வச்சு தான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து மூக் நாயக் அம்பேத்கர் ரொம்ப முக்கியமான ஒரு இது. மூக் நாயக் அம்பேத்கர். அடுத்து பஞ்சாபி லாலா லஜ்பத் ராய். ஸோ லைன் ஆஃப் பஞ்சாப் யார் சொல்லுவோம்? பஞ்சாபின் சிங்கம் சொல்லிட்டு லாலா லஜ்பத் ராய் சொல்லுவோம். ஸோ அவரை தான் நம்ம பஞ்சாபி நியூஸ் பேப்பர் வந்து எடிட்டர். சரியா? அடுத்து இந்தியா, சக்கரவர்த்தினி, சூரியோதயம். 3மே பாரதியார். சரி, இந்தியா, சக்கரவர்த்தினி, சூரியோதயம். இந்த இந்தியான்ற நியூஸ் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ் வந்து இருக்கு. கேலி சித்திரம். சரியா? அரசியல் கேலி சித்திரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது இந்தியா நியூஸ் பேப்பர்ல. அடுத்து பாலபாரதி, வி.வி. சுப்பிரமணிய ஐயர். இவர் தான் வாஞ்சிநாதருக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி வந்து அளிச்சிருப்பாரு. ஸோ வி.வி. சுப்பிரமணிய ஐயர். ஸோ யாருன்னா பாலபாரதி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து தாக்லீப் உல் அக்லாக் மேகசின். இது ஒரு மேகசின், நியூஸ் பேப்பர் உள்ள மேகசின். தாகிப் உல் அக்லாக். இதை யார் ஆரம்பிச்சா சயீத் அகமது கான் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ரொம்ப முக்கியமானது தாகிப் உல் அக்லாக் மேகசின். ஸோ இதுக்கு ஆரம்பிச்சது சயீத் அகமது கான். ஆனா ஆப்ஷன்ல மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்கும். ஸோ அதனால யாருமே குழம்பிடக்கூடாது. தாகித் உல் அக்லாக் மேகசின் வந்து சயீத் அகமது கான். சரியா? அடுத்து அடுத்த பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா 1917 முதல் 1947 வரை நடந்த ஈவெண்ட்ஸ். அதாவது காந்தி 1917 சம்பாரன் சத்தியாகிரகம் வந்து 1947 விடுதலை வாங்குற வரைக்கும் நடந்த ஐஎன்எம்ல நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் கண்டிப்பா குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா 2 கொஸ்டின் வந்து வந்துடும். இதுல ஐஎன்எம்ல இருந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர். ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இது. ஸோ அதனால 1917 இருந்து 1947 வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தோம். 1917 சம்பாரன் சத்தியாகிரகம். சரி, 1918 அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். 1918 கேதா சத்தியாகிரகம். இது கேக்குன்னு நான் வச்சுக்கோங்க. சரி, கேக். சம்பாரன் சத்தியாகிரகம், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், கேதா சத்தியாகிரகம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகம். 1919 ரவுலட். 1919 ரவுலட். ஜாலியன் வாலாபாக் மஸ்கர். அதே 1919. அடுத்து 1920 கிலாஃபத் மூவ்மெண்ட். ஸோ இது 2 நான் வச்சுக்கோங்க. ரவுலட் ஆக்ட், அதுக்கடுத்து ஜாலியன் வாலாபாக் மஸ்கர், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிலாஃபத் மூவ்மெண்ட், அடுத்து நான் கோஆபரேஷன் 1920, அதுக்கடுத்து சௌரி சௌரா இன்சிடென்ட். இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்னாலதான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை காந்தி வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு. சரியா? நிறுத்தி வச்சிருவாரு. இப்ப சௌரி சௌரா இன்சிடென்ட், அதுக்கடுத்து ஸ்வராஜ் பார்ட்டி. ஸோ சௌரி சௌரா இன்சிடென்ட் அடுத்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அடுத்து சௌரி சௌரா இன்சிடென்ட் அடுத்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை காந்தி வந்து நிறுத்தி வச்சிருவாரு. ஸோ சி.ஆர். தாஸும் மோதிலால் நேரு என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு ஸ்வராஜ் பார்ட்டின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிவாங்க. ஒன்னு ப்ரோ சேஞ்சர்ஸ், இன்னொன்னு நோ சேஞ்சர்ஸ். சரியா? மாற்றம் விரும்பியவர்கள், மாற்றம் விரும்பாதவர்கள். ஸோ இந்த மாற்றம் விரும்பியவர்கள் தான் ஸ்வராஜ் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டியா ஆரம்பிப்பாங்க சி.ஆர். தாஸும் மோதிலால் நேரும். இப்போ 1923ல. சரி, அடுத்து 1927ல சைமன் கமிஷன் சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து உள்ள வரும். அதே மாதிரி 1928ல நேரு ரிப்போர்ட், 1929ல லாகூர் செஷன், பூர்ண ஸ்வராஜ் ரொம்ப முக்கியமானது. சரியா? பூர்ண சுவராஜ்யம். ஸோ பூர்ண முழு சுதந்திரம் சொல்லிட்டு அந்த ரெசல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. எந்த செஷன்ல? ராகூர் செஷன்ல 1929. 1930ல தந்தி மார்ச் சால்ட் சத்தியாகிரகா. 1930 அதே இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்.
சரி, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அடுத்து தான் காந்தி இர்வின் பேக்ட் வந்து சைன் ஆகும். அந்த காந்தி இர்வின் பேக்ட் சைன் ஆனதுனால செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அப்ப இது வந்து ரொம்ப முக்கியம். அப்ப செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முன்னாடி காந்தி இர்வின் பேக்டா, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அடுத்து காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்னா காந்தி இர்வின் பேக்ட் நடந்ததுனால தான் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். சரியா? அடுத்து கம்யூனல் அவார்ட் 1932. அடுத்து பூனா பேக்ட் பிட்வீன் காந்தி அண்ட் அம்பேத்கர் 1932. சரியா? இப்போ கம்யூனல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் இது ஃபுல்லாக அப்படியே நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஸோ இது வந்து அடிக்கடி குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930, காந்தி இர்வின் பேக்ட் 1931, காந்தி இர்வின் பேக்ட் அடுத்து தான் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931, கம்யூனல் அவார்ட் 1932, பூனா பேக்ட் பிட்வீன் காந்தி அண்ட் அம்பேத்கர். ஸோ இதுக்கு அடுத்து தான் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். எப்படி காந்தி இர்வின் பேக்ட் அடுத்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸோ அதே மாதிரி பூனா பேக்டுக்கு அடுத்து வந்து தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அப்போ 2 பேக்டுக்கு அடுத்து தான் வருது. காந்தி இர்வின் பேக்டுக்கு அடுத்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், பூனா பேக்ட் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் நடந்தது. ஸோ அதுக்கடுத்து வர தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இதுல செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மட்டும் தான் காந்தி வந்து பங்கேற்றிருப்பாரு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் மூணுமே பங்கேற்றவங்க பாத்தீங்கன்னா B.R. அம்பேத்கர். அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் வந்து பங்கேற்றிருப்பார். சரியா? B.R. அம்பேத்கர் கூட. சரி, அப்புறம் பார்த்துக்கோங்க. 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பங்கேற்றவங்க B.R. அம்பேத்கர், செகண்ட் மட்டும் மகாத்மா காந்தி, ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். சரியா? அடுத்து டிசம்பர் 22, 1939 டேட்டோட பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம். இது வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து கொண்டாடுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார், அதாவது இந்தியாவோட பெர்மிஷன் இல்லாமல் இந்தியா வந்து வேர்ல்டு வார்ல உலக போர்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருவாங்க. அறிவிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 1937 காங்கிரஸ் ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் வந்து அரசு அமைக்கும். காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 1939 கவர்மெண்ட் ரிசைன் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்தியாட்ட கேட்காம உலக போர்ல வந்து இந்தியா வந்து இன்வால்வ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதை கொண்டாடுற விதமா முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22, 1939 டே ஆஃப் டெலிவரன்ஸ் சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டாடுவாங்க. சரியா? அடுத்து 1940 ஆகஸ்ட் ஆஃபர், லிங்க்தோன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் சலுகைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ அதை வந்து விடுவாங்க. அதுக்கடுத்து 1941 இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. 1941 அடுத்து 1940 இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வரும். 1942 கிரிப்ஸ் மிஷன் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல இருந்து அப்படியே பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் ஆஃபர்ல இருந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் ஆஃபர், அதுக்கடுத்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, அடுத்து கிரிப்ஸ் மிஷன் 1942, அதுக்கடுத்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஆகஸ்ட் 8, 1942. அடுத்து ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலான்னு சொல்லிட்டு ராஜகோபாலாச்சாரி வந்து ஒரு ஃபார்முலா வந்து கொண்டு வருவாங்க. அதாவது 1944 பார்த்துக்கோங்க. அடுத்து 1945 வேவர் பிளான், 1945 அதே இது பார்த்தீங்கன்னா ஐஎன்ஏ ட்ரையலுக்கு அப்புறம் தான் இந்த ராயல் இந்தியன் நேவல் மியூட்டினி வந்து வரும். இந்த ராயல் இந்தியன் நேவல் மியூட்டினி என்னன்னா இந்த பட்டுகேஸ்வரர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் கப்பல்ல வந்து கிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கிறுக்கி வச்சிருவாரு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயர் வந்து பட்டுகேஸ்வரர் டேட்டை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அவரை ரிலீஸ் பண்றதுக்காண்டி 2 பேர் வருவாங்க. ஒன்று சர்தார் வல்லபாய் பட்டேலும் இன்னொன்று முகமது அலி ஜின்னாவும் லாயரா வந்து வாதாடுவாங்க. சரியா? RIN மியூட்டினி ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஐஎன்ஏ ட்ரையலுக்கு அப்புறம் இந்தியன் நேஷனல் ஆர்மி ட்ரையலுக்கு அப்புறம் தான் RIN மியூட்டினி, ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி வந்து வரும் 1946. அதுக்கடுத்து கேபினட் மிஷன் வந்து வரும். கேபினட் அரசவை குழு 1946. இதுல 3 பேர் வருவாங்க. பெத்விக் லாரன்ஸ், AV அலெக்சாண்டர், கிரிப்ஸ் அவர்கள். சரி, 3 பேர் வருவாங்க. இந்த கேபினட் மிஷன் அனுப்புனது யாருன்னா லார்ட் அட்லி தான் அனுப்பியிருப்பான். சரியா? அனுப்பியிருப்பாரு. அடுத்து ஆகஸ்ட் 16, 1946. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்ஷன் டே. ஸோ இது எப்படி வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ் சொல்லிட்டு டிசம்பர் 22, 1939 கொண்டாடணுமோ அதே மாதிரி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி ஆகஸ்ட் 16, 1946 நேரடி நடவடிக்கை நாள் சொல்லிட்டு டைரக்ட் ஆக்ஷன் டேவை முகமது அலி ஜின்னா வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. ஆகஸ்ட் 16, 1946. அப்ப டிசம்பர் 22, 1939 முக்கியம். ஆகஸ்ட் 16, 1946 ரொம்ப முக்கியம். அடுத்து 1946 இன்டரிம் கவர்மெண்ட், இடைக்கால அரசு வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து தலைமையில இருந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மாதிரி டிசம்பர் 9, 1946 கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, அதாவது அரசவை வந்து கூட்டுவாங்க. ஸோ இந்த அரசவை கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில ஃபர்ஸ்ட் டெம்பரரி பிரசிடென்ட் யார் இருப்பாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா இருப்பாரு. அடுத்து எலெக்டட் பிரசிடென்ட் யார் இருப்பாங்க ராஜேந்திர பிரசாத் இருப்பாரு. சரியா? அப்ப இது வந்து ரொம்ப முக்கியம். டிசம்பர் 9, 1946. அடுத்து 1947 மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து 1947 நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வந்து அடைஞ்சிரும். அப்ப 1917 முதல் 1947 வரை இந்த ஈவெண்ட்ஸ் வந்து குரோனாலஜிக்கலா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இது. அப்ப 1917 முதல் 47 அதே மாதிரி நியூஸ் பேப்பர், அதே மாதிரி கேசஸ், சரியா, சதி வழக்குகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா
முக்கியமான அமைப்புகள், அதோட நிறுவனங்கள். ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது பார்த்தாலே உங்களுக்கு ஐஎன்எம் வந்து போதும். ஸோ 5 to 6 கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்து எழுதிடலாம். ஸோ அதனால இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.